ஃபீல்டர் கிரிக்கெட் பால கேட்ச் பண்றப்போ, அவரோட கைகள பின்னோக்கி இழுப்பாரு. அதுக்கான காரணத்த இப்ப பார்க்கலாம். ஃபீல்டர்ஸ் பால கேட்ச் பண்றப்போ, அந்த பாலோட மொமெண்டம் சடனா 0 ஆயிடும். அதனால ப்ரொடியூஸ் ஆகுற இம்பாக்ட்னால ஃபீல்டரோட கைகள் காயமாகலாம். இத அவாய்ட் பண்றதுக்கு தான் ஃபீல்டர் என்ன பண்றாங்கன்னா, பால கேட்ச் பண்றப்போ தன்னோட கைகள பின்னாடி இழுக்குறாங்க. இதுக்கும் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனுக்கும் என்னங்க கனெக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த ஷார்ட்ட பாருங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்னன்னு பார்த்துடலாம். ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, the force acting on an object is equal to the rate of change of its momentum. ஃபோர்ஸ் வந்து எஃப்ன்ற லெட்டர்னால யூஸ் பண்றோம். மொமெண்டம் பின்ற லெட்டர்னால யூஸ் பண்றோம். சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் டிபி சொல்றோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இட்ஸ் மொமெண்டம்ன்றது நம்ம டைமை டிபெண்ட் பண்ணி இருக்கோம். அதனால டிபி பை டிடின்னு சொல்றோம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு டிபி பை டிடி. இப்போ இந்த பாலை கேட்ச் பண்றப்ப கையை பின்னோக்கி இழுக்கிறோம் இல்லையா? அப்ப என்ன ஆகும்னா, அந்த பாலோட மொமெண்டம் 0 ஆகறதுக்கான டைமை நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். அதாவது டிடி வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றோம். ஒரு ஃப்ராக்ஷன்ல டினாமினேட்டர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஓவரால் அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஃபோர்ஸோட வேல்யூ இங்கே டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஃபீல்டர்ஸோட ஹேண்ட்ஸில் இந்த பாலோட மொமெண்டம்னால ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஃபோர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அதனால ஃபீல்டரோட கைகள் வந்து காயம் படாமல் அவாய்ட் பண்ணலாம். இதுக்காக தான் ஃபீல்டர் பாலை கேட்ச் பண்ணுறப்போ கைகளை பின்னோக்கி இழுக்கிறாங்க.